அறிவு களஞ்சியம் ஜான்சலர் வணக்கமாங்க. இனிய மதிய வணக்கம். மதிய வணக்கம் இல்லை, காலை வணக்கம். தீமந்தி ஜானடேசன். இன்று ஜியாவின் அறிவு களஞ்சியம் 14-5-25 496 இலக்கமாகும். அன்பான உறவுகளை, நீங்கள் வெல்வதியாருக்கு போய் 14-5-25 அறிவு களஞ்சியம் 496 இருக்கின்றது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட பெயர்களை பதிவு செய்யுங்கள். கேள்விக்கு போவோம். கொஞ்சம் கொஞ்சம் ஐயோ, இல்ல. one minute. போட இல்ல. பதியுங்களோட அரவணைத்தியால நான் இறங்க ஆமாம் கேள்வி முடிய நீங்க படிக்கலாமா? நான் பெயர் போட உங்களோட பாட்டிவிய வருது இல்ல. நாங்க இன்னும் போட இல்லையே. ஓ, பேரை பார்த்தா அதுல தெரியும். நாங்க சரோஜினி தேவி பதிஞ்சிருக்கிறீங்க. பதியுங்க பேரில் எல்லாரும் பதியக்கூடியதான் போட்டிருக்கின்றது. பதியுங்க. இல்ல நீங்க திறக்க இல்ல போல, இது நேற்று அந்த மாதிரி இது இல்ல இல்ல, இந்த ரெண்டாவது இதுல ரெண்டாவது பெட்டியா இருக்கும். அதுல பாருங்க வாணிமோகன் 14ஆம் தேதி என்று இருக்கு. ஓ, இருக்குது, கீழே இருக்குது, கீழே இருக்கு. சரி, நான் போட்டுட்டேன். பத்மினி பதிஞ்சிருக்கிறீங்க, பேர் வந்திருக்கின்றது. நான் முதல்ல சுயசனியை தாண்டிட்டேன். ஓகே, டேவிஸ் பிளே பதிஞ்சிருக்கிறீங்க. அறிவு களஞ்சியம் ஜியான்னு சொன்னேன். ஓகே ஓகே. வந்துட்டா வல்லடி அடிச்சு சொல்லி நாகலோதி தில்லைத்தவன் பதிஞ்சிருக்கிறீர்கள். டேவிஸ் பிள்ளை பதிஞ்சிருக்கிறீர்கள். செல்வி நித்யானந்தன் பதிஞ்சிருக்கிறீர்கள். இவ்வளவு இருந்தால் வேறு இடத்தரம் வேற இல்லை போல இருக்கு. சரோஜினி அக்கா கடிச்சன் காணே. இல்ல 3 அவர் இணைஞ்சிருக்கிறார். 6 பேர் இணைஞ்சிருக்கிறோம். 6 பேர் பதிஞ்சிருக்கிறீங்க. ஓ, ஏனையவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் விரும்பினால் இணைந்து கொள்ளலாம். இணைந்து கொள்ளுங்கள். நான் கேள்விக்கு போவோம். ஆமா. அதுவும் அவசரத்துக்கு வருவதில்லை. ரெண்டாவதுக்கு போட்டுது. ஓப்பன் பண்ணுறது.
வணக்கம் அக்கா. வணக்கம். என்னன்னு தெரியல, ஓபன் பண்ண நீங்கள் 50 செகண்ட் எல்லாம் முன்னுக்கு போட்டு இருக்கிறீங்கள். அதுல கேள்வியில விழுகுதெல்லாம் நீங்கள் பாயிண்ட பார்க்கல போல நடக்குது. அப்ப கன நேரம் தான் எடுத்துக்கொண்டிருக்கும். அதான் முதலாவது கேள்வி அப்போ ஒரு கேள்வி விடுங்க பாப்போம். முதலாவது கேள்வி எனக்கு வந்ததா வாணி? எனக்கு வரையில்லை. இல்ல வர இல்ல. எனக்கும் வர இல்லை, ரெண்டாவது தான் வந்திருக்கு. ரெண்டாவது ஆனால் அது நாங்கள் பதில் போட அங்கால அமர்த்தப்படுவதில்லை. ம். இங்க அமர்த்தப்பட்டிருக்கு எனக்கு. தெரியல. நீங்கள் புள்ளி மாறுபடும் இதான்னு தெரிய பாருங்க. மூன்றாவது கேள்வியை போட்டு பாருங்க அக்கா. உத்தரவாடுதில்லையே. ஓ மாறி போட்டுட்டு சவுதி அரேபியா அந்த கேள்விக்கு கீழே வாணி ஒரு பக்கம் பாருங்க 50 பி, ஒரு பக்கம் 200 புள்ளி. 200 பி அண்டு இருக்கு. அதான் அது புள்ளி. இங்க 50 பி என்று இருக்கிறது. அது அந்த செகண்ட் வாணி. ஓகே ஓகே. டைம் பாக்குறது அது கூட போட்டா வராது. ஆல்ரைட் ஓகே. எனக்கு இப்ப தெரியுது. நன்றி. அது அதுலதான் 2 பகுதி வேற ஒண்ணும் வாணி. 2 4வது கேள்வி போகுது. ஆனா பரவாயில்ல பரவாயில்ல. இல்ல இல்ல மாறி பட்டு வந்துட்டு இல்லையாக்கா? முதலாவது கேள்விக்கவும், எந்த நாட்டு மன்னர் கோமாவில் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகின்றார்? ஓமான்லியா, புருண்டியா, சவுதி அரேபியாவா? சவுதி அரேபியா என்பது சரியான பதில். இரண்டாவது கேள்விக்கு போவோம். சவுதி அரேபியா மன்னரின் பெயர் என்ன? வரையில்லை. அல்லாம சலீத் ஹாபூஸ் அல் சயத் இமிரேட்ஸ் சத்தமிக் அல்தா. வர இல்ல. வர இல்லையா? இல்ல இல்ல கேள்வி வர இல்லையா? இப்ப வருது. லேட் இப்ப வருது. ஆனா பதில் போடலாம். இருக்கு. சரி, மூன்றாவது எடுப்போம் பாப்போம். ஓகே. முதலாவது தான் சரியான பதில். முதலாவது தான் சரி, ஆனா வர இல்ல. இல்ல வாணி, எனக்கு போடக்கூடியதா இருக்குது. மூன்றாவது கேள்வியாக, எத்தனை ஆண்டுகளாக கோமாவில் இருக்கின்றார்? எத்தனை ஆண்டுகளோ? செகண்டுகளை கூட விட்டுட்டா 50 ஆயிட்டு. 20, 22 ஆண்டுகளா, 25 ஆண்டுகளா? அது பிரச்சனை இல்ல. 25 ஆண்டுகள் என்பது சரியான பதில். நன்றி. நான்காவது கேள்வி, 2025 மரண தண்டனை இல்லாத ஒழித்த நாடு எது? மரண தண்டனை இல்லாத ஒழித்த முதல் நாடு எது? ஜிம்பாபு, கானாவா, மாலியா? ஜிம்பாவே என்பது சரியான பதில். ஐந்தாவது கேள்வியும், ஐக்கிய நாட்டில் உலக தியான தினத்தினை முன்னின்று மொழிந்த நாடு எது? ஐக்கிய நாட்டில் உலக தியானத்தை முன்னின்று மொழிந்த நாடு எது? இந்தியாவா, மலேசியாவா, சீனாவா? இந்த தினத்தை கொண்டாட வேண்டும் என்று மொழிந்தால் எந்த நாடு? இந்தியா என்பது சரியான பதில். ஆறாவது கேள்வியாக, உலகிலே கத்தோலிக்க மக்களின் தொகை என்ன? உலகில் உள்ள கத்தோலிக்க மக்களின் தொகை என்ன? 240 கோடியா, 242 கோடியா, அல்லது 246 கோடியா? 240, 242, 246. 246 என்பது சரியான பதில். 7வது கேள்வி,
புதிதாக தெரிவான பரத பாப்பரசர் எத்தனையாவது பாப்பரசராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார்? 266, 267, 268? 267 என்பது சரியான பதில். 8வது கேள்வியாக, உலகில் மொத்தம் எத்தனை வானிலை ஆராய்ச்சி மையங்கள் உள்ளன? உலகிலே மொத்தம் வானிலை ஆராய்ச்சி 12300, 12400, 12500? 12500 என்பது சரியான பதில். 9வது கேள்வியும், அமெரிக்காவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கத்தோலிக்க ஜனாதிபதி யார்? இதில் புரொட்டஸ்டன்ட் தான் அதிகம், இதில் கத்தோலிக்க. டொனால்ட் ட்ரம்ப்பா, ஜோன் கென்னடியா, பராக் ஒபாமாவா? ஜோன் கென்னடி என்பது சரியான பதில். 10வது கேள்வி, காவல்துறையில் முதல் பெண்களை சேர்த்த நாடு இது? காவல்துறையில் முதல் பெண்களை போலீஸ்காக சேர்த்த பெண்களுடைய நாடு இது? அமெரிக்காவா, வடகொரியாவா, பிரித்தானியாவா? பிரித்தானியா என்பது சரியான பதில். லீட போட்டுக்கு போகும். செல்வி நித்யானந்த், கலைவாணிமுகன், நேவிஸ் பிலி, பத்மினி, சரோஜினி சோதராஜா, நவலதி தில்லத்தை 6 உறவுகள்லாம் பங்கு பெற்றிருக்கிற உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு போவோம். 11வது கேள்வியாக, உலகிலேயே மிகவும் பெரிய தேசிய கொடியை கொண்ட நாடு எது? இந்தியாவா, அமெரிக்காவா, டென்மார்க்கா? டென்மார்க் என்பது சரியான பதில். 12வது கேள்வி, பகவத்கீதையில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை? பகவத்கீதையில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை? 14, 16, 18? 18 என்பது சரியான பதில். 13வது கேள்வி, இந்தியா ஆகாசவாணியை வானொலிக்கு பெயர் சூட்டியவர்? இந்தியாவில் ஆகாசவாணி என்ற பெயர் சூட்டியவர் ஜேர்? பெரியாரா, ஜவஹர்லால் நேருவா, ரவீந்திரநாத் தாகூரா? ரவீந்திரநாத் தாகூர் என்பது சரியான பதில். 14வது கேள்வி, ஆமை ஓடுகள் உள்ள எலும்புகளின் தொகை? ஆமை என்ற மேல் ஓட்டுகளில் இருக்கிற எலும்புகளின் தொகை எவ்வளவு? 50, 52, 54? 50 என்பது சரியான பதில். 15வது கேள்வி, எந்த உயிரினத்திலிருந்து கொழுப்பில் லிப்ஸ்டிக் தயாரிக்கின்றார்கள்? வாய்க்கு பூசுற லிப்ஸ்டிக் எந்த இதில் தயாரிக்கிறார்கள்? மீன் இல்லையா, பன்றி இல்லை? அதில் கொழுப்பு மீன் இல்லையா, பன்றி இல்லையா, முதலையில்? அதில் இந்த கொழுப்பிலிருந்து அதை செய்கிறார்களாம். பன்றி என்பது சரியான பதில். 16வது கேள்வி, அனைத்து ரெயின்களும் மின்சாரத்தினால் ஓடும் நாடு இது? அனைத்து ரெயின்களும் மின்சாரத்தில் ஓடும் நாடு இது? சீனாவா, ஜப்பானா, சுவிஸா? சுவிஸ் என்பது சரியான பதில். 16வது கேள்வி. 17வது கேள்வி, பழங்கால மனிதன் முதல் பழகிய விலங்கு எது? பழங்கால மனிதன் முதல் பழகிய விலங்கு எது? குரங்கு, நாய், பன்றி? நாய் என்பது சரியான பதில். 18வது கேள்வி, இடது கையில் எந்த விரல் இதயத்துடன் தொடர்புடையது? இடது கையில் எந்த விரல் இதயத்துடன் தொடர்புடையது? புது கேள்வியெல்லாம் அறிந்து கொள்ளுங்க. நான் தேடல் மூலம் எடுத்த கேள்வியெல்லாம். பெருவிரல், கட்டு விரல், மோதிர விரல்? மோதிர விரல் என்பது சரியான பதில். 19வது கேள்வி, மனித மூளைக்கு சக்தி கொடுக்கும் பழம் எது? மனித மூளைக்கு சக்தி கொடுக்கும் பழம் எது? வாழைப்பழமா, மாம்பழமா, பேரீச்சம்பழமா? பேரீச்சம்பழம் என்பது சரியான பதில். 20வது கேள்வி, பிளாஸ்டிக் எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது? பிளாஸ்டிக் எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது? 1764, 1766 அல்லது 1868? 1868 தான் பிளாஸ்டிக் கண்டுபிடிக்கப்பட்டதான். வெளியிட போட்டுக்கு போவோம்.
செல்வி நித்யானந்தன், கலைவாணி மோகன், சரோஜினி, பத்மினி, நேமிஸ்பிளி, நகுலதி, தில்லைத்துவன். 21வது கேள்வி. இந்தியாவில் முதலில் வாக்காளர் அறிமுக அட்டை அறிமுகமான மாநிலம் இது. வாக்காளர் அறிமுக அட்டை மாநிலம் ஹரியானா, ஆந்திராவா, கேரளாவா? ஹரியானா என்பது சரியான பதில். 22வது கேள்வி. எந்த உயிரினத்துக்கு நுரையீரல் இல்லை? அணில், எறும்பு, பல்லி? எறும்பு என்பது சரியான பதில். 23வது கேள்வி. உள்ளங்காலில் முடி இருக்கும் உயிரினம் எது? மயிரெல்லாம் உள்ளங்காலில் அதிகமாக இருக்கிற உயிரினம் எது? துருவக்கரடியா, கோலா கரடியா, அல்லது கரடியா? துருவக்கரடி என்பது சரியான பதில். 24வது கேள்வி. கண்ணிமை கொண்ட கடல் உயிரினம் எது? சுறாவா, மீனா, ராலா? சுறா என்பது சரியான பதில். 25வது கேள்வி. மரங்கொத்தி ஒரு வினாடிக்கு எத்தனை முறை கொத்தும்? 20, 22, 24? 20 என்பது சரியான பதில். 26வது கேள்வி. மூளை இரத்தம் இல்லாத உயிரினம், மூளையும் இல்லை ரத்தமும் இல்லை இந்த உயிரினத்துக்கு, அந்த உயிரினம் எது? ஜல்லி மீனா, நட்சத்திர மீனா, ஊளி மீனா? நட்சத்திர மீன் என்பது சரியான பதில். இந்த கடலுக்குள்ள இருக்கிறது இப்படி இருக்கிறது மாதிரி கல் மாதிரி இருக்கும். அது ஒரு மீன் உயிரினம் தான். அது அதை நட்சத்திர மீன் என்று சொல்லுவார்கள். வீடுகளில் வைத்திருக்கிறார்கள் அந்த நட்சத்திர மீன். அதுக்கு மூளையும் இல்லை ரத்தம் இல்லை, ஆனால் கடலுக்குள்ள அது ஓடிக்கொண்டே இருக்கும். 27வது கேள்வி. இந்தியாவின் தேசிய ஊர்வன விலங்கினம் எது? ஆமை, நாகம் அல்லது அணில்? ராஜநாகம் என்பது சரியான பதில். ஆனால் சரியா வருதில்லை இப்ப. சரி, இதுக்கு முதல்ல வர இல்லை. 28வது கேள்வி. சக்கரம் எந்த காலத்தில் உருவானது? சக்கரம் அந்த சாஸ்திரம் அதிகமாக இந்து மக்கள் சாஸ்திரி மேல வச்சிருக்கும் சக்கரம். பழைய கற்காலத்திலையா, செம்பு கற்காலத்திலையா, புதிய கற்காலத்திலையா? புதிய கற்காலத்திலாம் சக்கரம் வந்ததாம் என்று. 29வது கேள்வி. ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்க உபயோகிக்கும் அமிலம் என்ன? ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்க பாவிக்கும் அமிலம் என்ன? மாலிக் அமிலம், அசிட்டிக் அமிலம் அல்லது சிட்டிக் அமிலம்? அசிட்டிக் அமிலம் என்பது சரியான பதில். 29 கேள்வி தான் எடுத்த நான். முதலாடத்தில் செல்வி நித்யானந்தன் 1926 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். 2வது இடத்துல கலைவாணி மோகன் 1162 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். 3வது இடத்துல நேவிஸ் பிலிப் 1105 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். 4வது இடத்துல பத்மினி 1062 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். சரோஜினி தேவி சோதராஜா 999 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். நகுலதி, தில்லைத்தேன் 752 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். தேடல் மூலம் எடுத்த கேள்விகள் எல்லாரும் இதை அறிந்து கொள்ளுங்கள். நானும் தேடல் மூலம் எடுத்த கேள்வியெல்லாம் நீங்களும் அறிந்து கொள்வீர்கள், நானும் அறிந்து கொள்கிறேன். ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு நான் எழுதியெல்லாம் போயிட்டு மிச்ச கேள்விகள் எடுக்கலாம் போயிட்டு விழா கேள்விகளையும் தான் எடுத்தேன்.
லிப்ஸ்டிக் வந்து எனக்கு ஒரு டவுட் இருந்தது. நான் மீன் என்று போட்டேன். மீன் செடியில இருந்து இல்ல பண்டிதான் பன்றி கொழுப்புலாம் செய்யறது. பண்டி கொழுப்புல வந்து இன்சுலின் செய்கிறது. இல்ல இல்ல அதுவும் செய்யறது. ஆனா லிப்ஸ்டிக் செய்யறது லிப்ஸ்டிக் வந்து டியூலிப் பூவும் இந்த இதுகளும் கலந்தா அது நீங்க சொல்ற மீன் செய்தி இல்ல இதுகளுக்கு போடுறது அண்டி பண்மையில கண்டுபிடிச்சது. முகத்துக்கு போடுற ஃபேஷியல் கிரீம் அந்த செதில்ல செய்ய எடுக்கிறது. ஆனால் இந்த மூளையும் ரத்தமும் இல்லாத ஜெலிஃபிஷ் தான் நான் கேள்விப்பட்டது. இல்ல நட்சத்திர மீனுக்கு மன்னிப்புடன் ஸ்டார் பீஸுக்கு தான் அது இல்லை. இல்லை ஆனால் வந்த நேரத்தில் 5 பிள்ளைகள் நாளையால் திட்டுவாங்க யுவர் ஜெலிஃபிஷ் அப்படின்ட்டு. ஏன்னு கேட்டால் நோ பிரைன் என்று சொல்லுவாங்க. சரியா ஜெல்லிஃபிஷ் சரியான நச்சுத்தன்மை உடையது, சாப்பிடாது. இந்த பீத்த எனக்கு எனக்கு ஒரு கேள்வி இல்லை. அந்த சக்கரை பண்டு பண்ணி அது என்ன இதுக்கு நீங்கள் அது என்ன கேள்வி? அது என்ன விளங்க இல்லை அந்த கேள்வி என்ன இதாவது நீங்கள் சக்கரம் சொல்லி இது சாத்திர வச்சு சக்கரம் வச்சு பாப்பார்கள் எல்லாம் மனிதர்கிட்ட இதை வச்சு கொண்டு கடைசியை விடதான் சரி. எனக்கும் அது என்னென்று விளங்கியல. நான் பழைய கற்காலம் எனக்கு விளங்கல பல சொன்ன நானும் போட்டது. நானும் அதைத்தான் எனக்கும் அது விளங்கியல. சரி அது புதிய கற்காலத்துலதான் அந்த சக்கரத்தை வாங்கி பார்க்க சாஸ்திரி மேரல் அதிகம் மேல வச்சிருப்பார்கள். சக்கரத்துல காண்டம் வாசிக்கிறவர்கள். ஆமா 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 மிகச்சிறப்பு மிகச்சிறப்பு. மற்றது அந்த நாயும் நான் ஒரு கெஸிங் பிளான் போட்டேன். நான் வாங்கி நாய் தான் முதல் நாயத்தானே முதல் வீட்டுல வளர்த்து வீட்டைக்கெல்லாம் கொண்டு வர நாயத்தான் அது கொண்டு வரலாம். நல்ல புது கேள்வியால் நல்லா இருந்தது. நல்லா சிறப்பு. சவுதி மன்னட்ட இது வந்து அந்த படமும் போட்டு நல்ல வடிவான ஆள் 20 ஆக்சிடென்ட்ல ஹார் ஆக்சிடென்ட்ல அடிபட்டு கோமாவில் இருக்கிறார். 20 வருஷமா இருக்கிறார். ஆனா முகத்தை பார்த்தா அப்படியே உயிரோட இருக்கிற மாதிரி தான் இருக்கிறார். ஆனா உணர்ச்சியில விவகாரம் நான் அது பார்த்தேன்னா நான் அந்த வருஷம் ஞாபகத்துக்கு இல்ல அதான் 20 வருஷம் பண்றது. நானும் இப்ப அண்மையிலே கோமா 25 வருஷம் கோமா இல்ல 25 வருஷமா மன்னர் சவுதி மன்னர் வாணி. ஏன் வாணி இந்த கார் ஜெர்மனியில இருந்து காரோடு நபர் அச்சிரம் பட்டு சுவிஸ்ல இருந்தவர் தானே. என்ன பேர் அந்த காரோட என்ன பேர்? அதுல ஒருவரும் அச்சிரம் பட்டு அவரும் கனகாலமா இருக்கிறார். நான் நினைக்கிறேன் 10 வருஷத்துக்கிட்ட இருக்க நினைக்கிறேன். வடிவான மன்னர் நல்ல வடிவா இருக்கிறார். 20 வருஷமா இருக்கிறார். 25 வருஷமா படமும் போட்டிருந்தது. பணம் இருக்கிறதால வச்சு இளமாலை அந்த நேரம் எடுத்த படத்தை தான் போட்டிருக்கணும் போல. இளமாலை இருந்து வடிவான பணம் இருக்கிறதால தானே அவ்வளவு காலமும் வச்சு காப்பாற்றி கண்டு இருக்கிறாங்க. இல்லாட்டி இல்லாதவங்க இந்நேரம் மௌத்தா போயிருப்பாரு. ஆனா சுய அறிவு இல்லாம உழைச்சாவுதானி அறிவு இல்லாம இருக்கிறார். மற்றபடி வைத்தியங்கள் செய்து கொண்டே இருக்கு. பணம் என்பதுக்கு அப்பால அவரோட உயிர் இருக்குது. இந்த அவர்கள் எழுதி வச்சபடிதான் அது போகும். அதோட சில இடங்கள்ல வாணி கோமாவில இருந்தாலும் நீண்ட காலத்துக்கு பிறகு திரும்பி முடிச்சாக்கள் விரிக்கணும். ஒரு நாள்ல முழிக்கிறாக்கள் இருக்கு, 2 நாள்ல முழிக்கிறாக்களுக்கு, 3 நாள்ல முழிக்கிறாக்கள் இருக்கு. அது பொறுத்தது எங்களவருக்கெல்லாம் இதுதானே வந்தது. அப்ப சொன்னவைகள் இந்த கதைக்க சொல்லி கதைச்சு நாங்க கதைச்சு கொண்டே இருப்போம். அது சத்தங்குக்கு அது அண்ணவனம் உண்டு. கண்ணு முழிச்செல்லாம் அப்படியே பார்க்கிட்டவைகள் வேண்டையில். அதுதான் எல்லாம் வாணி சாந்தினி பாஸ்கரன் பழைய அடக்கம். அதுல அதிலும் அப்படித்தான் இந்த சாந்தினி பாஸ்கரனிடம் மகன் 28 வயது வாணி. அந்த ஒரு பிள்ளை இந்த படிக்கன் தியேட்டர்லயும் போட்டிருந்தேன். இங்க வந்து அதுவருக்கு தெரியும். 2 நான் காய்ச்சல் அவங்களோட தெரிஞ்சது. அவரே பேரை சொன்னவர் சாப்ருக்குலாம் இருக்கிறது.
அது என்னன்னு சொன்னா மாமன் வீட்டுல போய் கண்ணாடி கண்ணாடி மாத்த மாத்தின இடத்துல ஏணியிலிருந்து தவறுதலா விழுந்து மண்டை அடிபட்டு கோமாலாம் இருந்தது. 3 நாள் கூப்பிட கண்ணை முழிச்சு பார்த்ததாம். அப்ப சின்னவியல் அவர் இருப்பார், திரும்ப வருவாருண்டு. ஆனால் இப்போ வெள்ளியோடு செத்தது வெள்ளி இப்போ 15 நாள் வாணி. இன்றைக்கு அவன் அடக்கம் ரேடியோ வேலை செய்யல, பழைய எல்லாரும் போயிட்டாங்க, ஒளிபரப்பை தான் போட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் போயிட்டு என்னென்னா டிஆர்டி ப்ரோக்ராம் இந்த வருஷம் செய்யலாம், அதுகள் தான் பொறுப்பாக எடுத்து அந்த அப்படியே நின்று செய்தலாம். ஏணியில விழுந்து அடிபட்டுட்டுதான். தகப்பன் சொன்னவரான் தான் போறணுண்டா இல்ல நான் போறணுன்னு சொல்லித்தான் நான் போனவர். அன்னைக்கு நான் படம் போட்டு கிடந்தா பார்த்தேன். நான் 28 வயசு பையன், 28 வயசு மூத்த படியனோ 2வது படியனோ 2வது 3 படியல் அபிநயனோ ஏதோ பெயர் போட்டு கிடந்த மாதிரி. சாந்தி அடையட்டும் கடவுளே. ஆமா நன்றி. சரியா, நல்ல சாஃப்டான தாய்தகப்பன். சரியா, நன்றி. வேற கேள்விகள் இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம். பத்மநாபன் சொல்ல வழிகிட்டீங்க, என்ன சொன்னீங்க? என்னண்டா இவர் ஹாஸ்பிட்டல் இருக்கல ஒரு லேடி, அவ உண்மையில பேங்க்ல வேலை செய்தவா, கல்யாணம் கட்டி முதல் பிள்ளை பிறந்ததோடய அவ கோமா. அப்ப அவாக்கு வீட்டையே வச்சிருக்கிறான். இப்ப எத்தனையோ வருஷமே. அப்ப அவர் இருக்க இப்போ 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கிட்ட. அப்ப என்னன்னா தடிமனோ இருமல்லண்டு கொண்டு வந்தவ ஒரு லேடி ஒரு ஆள் வச்சுட்டு பாக்குறா அவன் அம்மா அப்பா வீட்டுல. அப்ப அது இது வருத்தம் பண்ணிட்டு கொண்டவ தனி ரூம்லான்னு வச்சு அங்க ஆஸ்பத்திரியில பார்த்தது. அப்ப அவர்கிட்ட ஒரு ஆம்பளை பிள்ளை, அந்த பிள்ளை பள்ளிக்கூடம் போய் பாக்குது. ஒரு 10 வயசு இருக்கும் அந்த பிள்ளைக்கு. வாணிமோகன் தாப்பன் குட்டி வந்து காட்டிட்டு கொண்டு போற. அப்ப அந்த தாய்க்கு பிள்ளையே தெரியாது. அப்ப பாருங்க கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் அவைகளுக்கு அப்ப எடுக்க அந்த இது லைஃப் சப்போர்ட்ல இருக்குமாப்பெல்லாம் இருக்கிறா. அதுல எடுக்க அவைக்கு விருப்பம் இல்லையா. ஆனா அந்த லேடி ஏதோ கூப்பிடுறா, பேர் சொல்லி கூப்பிட இடக்கட கண்ணை முழிக்கிறா. அப்ப எந்த 3 ரூபா கூட பேரலைஸ்டா தான் இருப்பினும், ஒரு பக்கவாதமாக தான் இருப்பினும், ஸ்ட்ரெச்சர்ல இருக்க கொண்டு போகக்கூடிய அப்பளத்தான் இருப்பினும். வெங்கடையில ரேகால வர்றாங்களெல்லாம் ஒரு கை வழங்காது, இப்படி சும்மா தான் கொண்டு இருப்பினும் கையை இல்லையா. ஆனா இப்ப நான் சொன்னேன், கொரோனா டைம்ல ஒருத்தர் 9 மாதம் இருந்து வந்தேன்னு சொன்னேன். அவர் அத வளமையான இது இல்லாட்டாலும் ஆனா தண்டவாள நடந்து தண்டவாள ஏங்கி தண்டவாள வருது. நாங்கான பேர் இந்த கை இப்படிதான் இருக்குது, எக்ஸசைஸ் செய்யணும், எல்லாம் செய்யணும், பயிற்சி எடுத்து சில வேளை சரி வரும், வழங்கக்கூடியதா இருக்கும் பயிற்சி எடுத்து. ஐக்கியமா தெரிகிறாராம்னு சொன்னேன். நான் அது பிறகு காணல அவர். ஆனால் சொந்தக்காரர் சொன்னா அவர் பழைய மாதிரியே தெரிகிறாரு. கொஞ்சம் அந்த உற்சாகம் குறைவு, மற்றபடி எல்லாம் தண்டவாள எல்லாம் செய்யறாரு. எங்களுடைய இவன் மாமாவும் இப்ப வாணி ஒரு 90% தண்ட முழு வேலையில அதுகள் செய்வார். அந்த கைதான் இழுத்து கொஞ்சம் கரைக்கிறது விளங்காவிலையும் மற்றது சகல வேலையும் பக்கவாதம் உள்ளவர்களா தான் இருப்பார்கள். இப்ப வாணிமோகன் கொரோனாக்கு கடைசியா வென்டிலேட்டர் போட்டு தானே ஒவ்வொரு உறுப்புகளையும் பாக்குறவ. கனடாவிலே ஒரு ஐயர் 68 வயது ஐயர், அவங்களோட தங்கச்சியாவுக்கு நல்ல பழக்கம். அப்ப அவருக்கு இப்ப ஆஸ்பத்திரியில இருந்து அவருக்கு அதை கொஞ்சம் மேலா போய் கடைசியில வென்டிலேட்டரை போட்டவ. அப்ப அவர் சொன்னாராம் கண்ணாவை கூப்பிடுங்கன்னு சொல்லி. அப்ப கண்ணா போனாவும் கண்ணா போய் சொன்னாவன் நான் ஆப்ரேஷன், அது ஒரு ஆப்ரேஷன் மாதிரி வாணிமோகன். அப்ப நான் அது செய்யறேன், நீங்க போடுங்க. அது அவர் ஒரு ஆள் தானே அதுக்குள்ள தப்பி இந்தியாவுக்கும் போட்டார். தங்கச்சி இந்தியாவுக்கும் போட்டார். போய் பேர பிள்ளைங்க சாமத்திய வீட்டுக்கு போய் எல்லாம் வந்துட்டார் சொல்லி வேலை கஷ்டம். ஆனா இவற்றை அக்காட மகன் வென்டிலேட்டர் போட போறோம்னா வீட்டுக்காரருக்கு வீடியோல போக இயலாது, வீடியோவில காட்டினவன். அப்ப நான் இனி திரும்பி வர மாட்டேன்டா கொஞ்சம் சொன்னா என்ன சும்மா பாடி அவர்கள்ட்டு அவ்வளவுதான் சொன்னது. இப்ப எந்த ஒரு 5-6 நாளையில சரி. என்ன செய்யறது. சரி, நன்றி ஜான்சன். நீங்களும் சென்று நன்றி, வணக்கம். நன்றி வாணி. இந்த தளந்தந்த அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும்
காங்கத்தோ பாலினி கலைவாணி மோகனருக்கும் பங்கு வைத்து சிறப்பித்த அனைத்து அன்புறவுகளுக்கும் ஆசாசிலையில் தந்த அருண்குமார் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு எனக்கு இந்த முதல் தரம் எளியா தந்த உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அடுத்த கிழமை சந்திக்கிறேன். அடுத்த கிழமை புதன்கிழமை தான் செய்ய வேண்டி வருமானி. சரி, சொல்லுங்க. திங்கக்கிழமை ஐயாண்ட இது முடிய நேரம் போயிடும். அப்புறம் எனக்கு நேரம் நேரம் இருக்காது. இப்போதான் எடுத்துக்கொள்ளும். புதன்கிழமை செய்கிறேன். அதுக்கு அடுத்த மாதம் நேரடியாக திங்கக்கிழமை செய்யும். சரியா, நன்றி.